ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளிலேயே இந்த வராகி அம்மா உனக்கான அதிர்ஷ்டம் அத்தனையும் பரிபூரணமாக மிக பெரும் பரிசாக உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்கிறத இப்போ நீ தனிமையில் கேட்டினாதான் பல விஷயங்கள் உனக்கு தெளிவாக புரிய வரும். ஏன்னா பல சமயங்களில் நான் ஏதாவது உனக்கு சொல்ல வரும்போது நீ ஏதாவது வேற யோசனையிலேயே அதை சரியாக கேட்டும் கேட்காமலும் கடந்து போகிறாய். அதனாலேயே துன்பங்களில் மறுபடியும் மறுபடியும் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டும் முழிச்சுக்கிட்டும் இருக்க. இனிமேலும் எந்த சிக்கல்லையும் நீ மாட்டக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் முழுமையாக கவனமாக இதை கேட்க சொல்கிறேன். இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. அதனால் இன்னைக்கு என்ன நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள். இன்னையிலிருந்து நீ யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் அதிகமாக பேசாதே. யாராவது உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தப்பாக சொன்னாலும் மாற்றி சொன்னாலும் கூட இல்லை நீங்கள் சொல்கிறது தப்புன்னு வாதாடுவதோ விவாதிப்பதோ வேண்டாம். யாரிடமும் போராடாமல் யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் வாழ்க்கையை அமைதியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் அதை அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. எல்லாத்துக்கும் பதில் பேசாமல் பேச்சை குறைச்சிக்கிட்டு காரியத்தில் கவனமாக இருப்பது தானே வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான சரியான வழியாக இருக்கும். எல்லாரையும் நல்லவங்க நம்புறது தான் உனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது. உன்னுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் நல்லவங்க போல நடித்து அவங்க காரியத்தை நடத்தி கொள்ள முயற்சி செய்கிறார்கள். முதல்ல நீ செய்கிறதுல எது சரி எது தவறு, உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, இன்னும் ஏன் நீ சின்ன பிள்ளை மாதிரி எதையும் யோசிக்காம அப்பாவியா வெகுளித்தனமாக இருக்குன்றதை யோசித்து தேவையான விஷயங்களை மாற்றிக்கொள். யார் என்ன சொன்னாலும் அமைதியாக அதை கேட்டுக்கோ. எல்லாருக்கும் பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அடுத்தவங்க சொன்னதை எல்லாம் நீ நிதானமாக யோசித்து பார்த்தீனா அவங்க சொன்னதில் எது உண்மை எது பொய்ன்றது உனக்கே புரிய வரும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் இந்த வராகி அம்மா அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்வாழ்க்கையும் நானே அமைச்சு தருவேன் என் செல்லமே. இப்போ என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையை அடுத்தடுத்து எப்படி வாழ போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே நான் உன் கூட இருந்து மகிழ்ச்சிகரமான மங்களகரமான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். உன் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும்படி செய்ய போகிறேன். நீ இந்த வராகி அம்மா மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உனக்காக நான் இருக்கேன்னு எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வராகி தாயே துணைன்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு உதவிக்கு யாரும் இல்லைன்னு தானே நீ தனியாக நின்று கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நிற்கதியாய் நிற்கும் உன்னை ஆசீர்வதிச்சு உன் கரங்களை இருக்க பற்றி காப்பாற்றுவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கிறேன். ஐயோ நான் தனியாக இருந்து தவிக்கிறனே கஷ்டப்படுறேனேன்னு நீ ஒருபோதும் புலம்பாதே. எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நிழலாக எப்போதும் உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு நடத்தி தருவேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை சரி செஞ்சு உன் கண்ணீருக்கும் காயத்துக்கும் மருந்தாக நான் அமைய போகிறேன். என் செல்லமே, நீ கவலைப்படும் அத்தனை விஷயங்களும் இனிமேல் உனக்கு சரியாக சாதகமாக நடந்து முடியும். எப்போதும் நீ தைரியமாக இரு. என்னை நம்பி நீ வந்ததற்கான பலனை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ எப்போதும் கவலைப்படாமல் உன் செயல்களை மட்டும் செய்து கொண்டே இரு. கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி உண்டாகும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோட பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இரு. இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயித்தே தீருவாய் என் செல்லமே. என்னை முழு மனசோடு நீ நம்பும்போது இந்த வராகி அம்மா நானே உன் சுமைகள் அனைத்தையும் சுமப்பேன். உன் மனக்கவலைகளையும் வருத்தத்தையும் பாரத்தையும் நான் சுமந்து கொண்டு உன் மனசுக்கு இலகுவான
சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவேன். நீ மற்றவங்களுக்கு யாருக்காவது ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு ஒருவேளை உணவு கொடுத்தீனா அதற்கு பதிலாக நான் உனக்கு 100 மடங்கு அதை நீ கொடுத்ததை விட சிறந்த தான தர்மம் செய்ததை விட சிறந்த பலனை உன் வாழ்க்கையில கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் எல்லா மனிதரையும் சமமாக நினைக்க பழகு. மனிதருக்கு மனிதர் வித்தியாசம் பார்க்காதே. எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நம்பக்கூடிய உனக்காகவே நீ தேடியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இதோ உனக்கான நேரம் வரப்போகுது. நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக, உனக்கு நல்லது நடப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. உன்கிட்ட இருக்கிறத நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது நிச்சயம் உனக்கு பல்கி பெருகும். அப்படி இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? இறைக்க இறைக்க கிணறு சுரக்கும்னு கேள்விப்பட்டிருப்பதானே. நீ கொடுக்க கொடுக்க உனக்கு இன்னும் வசதி பெருகும், வாழ்க்கையில சந்தோஷம் பெருகும். உன்னுடைய சுமைகளையும் உன் மன கஷ்டத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் இதயத்தையே எனது இருப்பிடமாக ஆக்கி கொண்டு நான் உனக்குள்ள உட்காந்து நீ மனசுல நினைச்ச விஷயங்களை எல்லாம் சத்தியமாக உனக்கு சாத்தியமாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. நான் எப்போதுமே உன் பக்கம் உனக்கு துணையா உனக்கு ஆதரவாக மட்டுமே இருப்பேன். நீ எப்போ எங்கேருந்து என்னை கூப்பிட்டாலும் உடனே நான் உனக்காக ஓடோடி வருவேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை என்பது என் கைகளுக்குள் தானே இருக்கிறது. உனக்கு எது நல்லதோ, எதை செஞ்சா நீ நல்லா இருப்பியோ அதை நிச்சயம் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் யாரையும் வெறுக்க வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களை பார்த்து வெறுக்கிறதும் செயல்களை செய்ய சலித்து கொள்வதும் பாவம். எப்போதும் எல்லார் மீதும் அன்பு செலுத்து. உன் மனசு சுத்தமாக இருந்ததுன்னா இந்த வராகி அம்மா உன் மனசுக்குள்ளேயே குடியிருந்து உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி தருவேன் என் செல்லமே. நீ என்னை நம்பும்போது, என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும்போது உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கையே ஒளிரப் போகுது. என்னை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையை நான் பொறுப்பேற்று பாதுகாத்து எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக நடத்தி தருவேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு எந்த பயமும் தேவையே இல்லை. தர்மத்தின்படி, நியாயத்தின்படி, நேர்மையின்படி வாழ நினைக்கும் உன்னை துன்பம் தீண்டாத அளவுக்கு, நல்லதே நடக்கும் அளவுக்கு நான் செய்ய போறேன். உன் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் நான் உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தருவேன். என் அன்பு பிள்ளையான நீ எதற்காகவும் பயம் கொண்ட வேண்டாம் என் செல்லவே. செடிகள் சாலையோரத்தில் வளர்றதை நீ பார்த்துருக்கலாம். குப்பமேடு, சாலையோரம், மண்ணுன்னு எங்கே பார்த்தாலும் செடி கொடிகள் வளர்கிறது தானே. அது எல்லாமே யாராவது வந்து நமக்கு தண்ணீர் ஊற்றுவாங்க, யாராவது நம்மளை வெளி போட்டு பராமரிப்பாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க நம்பியா வளர்கிறது? அது பாட்டுக்கு தனக்கு தேவையானதை வேரூன்றி தனக்கு தேவையானதை தேடிக்கொண்டு வளர்வதைப் போலயே உன் வாழ்க்கையிலேயும் உனக்கு தேவையானதை உனக்கு செய்ய வேண்டியதை நீயே சுயமாக செய்து கொள்ளும் தைரியத்தோடும் துணிவோடும் செய்ய ஆரம்பிச்சினா உனக்கு தேவையானதை நீ கேட்காமலேயே இந்த வராகி அம்மா நான் உனக்கு கொடுத்து உன்னை ஜெயிச்சு வாழ வைப்பேன். எப்போதும் உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப, நீ வெற்றி பெறுவென்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும். எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் வீழ்ச்சிகளிலிருந்தும் எதிர்மறையிலிருந்தும் நான் உன்னை சூறாவளியாய் வந்து மீட்டெடுப்பேன். என் அருளாசிகள் உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளவே வேண்டாம். அடுத்தவங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாம உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி வாழ்க்கையை ஜெயித்து விடு.